பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது அப்போ இருந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாதான் இது ஒரு அயோக்கியத்தனம், முள்ள மாதிரி முடிச்சு வைக்கத்தனம் உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தாவுக்கு தெரியுமா தெரியாது. நாங்க வாஜ்பாய் கூட கூட்டணி சேரும்போது கூட கோயிலை கட்டுவோம் கத்திரிக்காய் கட்டுவோம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் வரல, அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு தானே நாங்க கூட்டணி போனோம். அந்த வெள்ளக்காரங்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தாரு, அதுவும் கவிதை. வெள்ளக்காரங்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தாரு அவர் இல்லையா? வாஜ்பாய் எழுதி கொடுத்தாரு, எங்கிட்ட ஆதார் எடுத்து காட்டுமா? அவங்க கூட்டணி வச்சாங்களாம், அதனால வாஜ்பாய் நல்ல வரும். குஜராத்ல இஸ்லாமியர் கொல்லப்பட்ட போது திமுக தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாரு தடாரகி. தமிழ்நாட்டுல என்ன பண்ணா அது அடுத்த மாநிலத்துல நடக்குதுன்னு எங்க முதலமைச்சர் சொன்னாரு. நீங்க கூட்டணியில ஏன் இருந்தீங்க? இந்தியாவோட பொருளாதார நாசமா போய் கூட இருந்தீங்களா இல்ல திமுகவோட பொருளாதாரம் குறைஞ்சிரும்? திமுக இந்த பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா வீடு வச்சார மாட்டேன் என்ன நினைச்சிட்டு ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு கேமரா முன்னாடி இன்னைக்கு நெறியாளரே அப்புறம் நீ என்ன பண்ண கேட்கிற கேள்வி தான் கேட்கலாம், கேட்க கேள்வி நான் உட்காந்துருக்கேன் கேமரா பண்ணி இவ்வளவு பேர் இருக்கும் போது நேரடியா த்ரெட்டன் பண்றாரு, வீட்டுக்கு போக மாட்டேன். அப்போ எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் அந்த பெண்ணை மிரட்டாங்கன்னு சொன்னா மட்டும் ஏன் கோச்சிக்கிறாங்க? இதுக்கெல்லாம் எந்த மானியமும் வாங்கி மண்ணாங்கட்டியும் வாங்கிட்டு எவனும் போல, எல்லாருமே சொந்த காசுல தான் போறாங்க. நீங்க எத்தனையோ கோயில் இருக்கு, கைலாசாக கூட போயிட்டு வாங்கன்னு சொல்றது கூட அதுல நம்ம கருத்து வேறுபாடு இருக்காது. திமுகவுக்கு ஆதரவா பேசிடணும், எப்படியாவது ஒரு முட்டு கொடுத்து நிப்பாட்டிடணும், என்ன விமர்சனம் வந்தாலும் நம்ம அதுக்கு பதில் போட்டுறணும். சும்மா ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஏதாவது நீங்களும் சொல்லுவீங்க, மருமகனும் சொல்லுவாரு, நீங்களும் அதுக்கு ஜிஞ்சா சிஞ்சா போடுவீங்க. ஏயா சும்மா இருங்கயா. இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். முதலாவதாக ஒரு முக்கியமான தலைப்பு பத்தி இன்னைக்கு ஐயாட்ட நம்ம நிச்சயம் பேசி ஆகணும். ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு திமுகவிற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க, எதுக்காக நீங்க போகல? நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க. ஆமா. ராமர் கோயில்னு கட்டியிருக்க இடம் எந்த இடம்? எந்த இடம் சொல்லுங்க, நீங்க தான். பாபர் மசூதி இருந்த இடம். அந்த இடத்த காரசேவை பண்றோம்னு சொல்லி அதை இங்க இருந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல இங்க இருந்தெல்லாம் நிறைய பேர் போனானுங்க அதை உடைக்கிறதுக்கு. அதை உடைச்சிட்டு அதுக்கு மேல இப்போ கோர்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து சொல்லி கோயிலை கட்டியிருக்கானுங்க. அந்த கோயிலுக்கு நாங்க எப்படி போவோம்? ஒரு முகமதியர்களுடைய கோயிலை இடிச்சுட்டு அதுல ஒரு இந்து கோயிலை கட்டியிருக்கான். அதுல ரெண்டாவது உலகத்திலேயே யாருமே சொல்லாத, இந்தியாவிலேயே யாருமே சொல்லாத, தமிழகத்திலேயே யாருமே சொல்லாத ஒரு சொல்லை எங்களுடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கின்றார்கள். பாபர் மசூதி இருந்த இடத்தை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டியதின் காரணமாக நாங்கள் செல்லவில்லை என்று பதிவு பண்ணியிருக்காரு. இடிச்சிட்டு கட்டினதுனால நாங்க போகல, இல்லைன்னா போயிருப்போம் அப்படின்ற. ஆமாமா, நாங்க எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள், எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதமே. கிறிஸ்துவரும் சரி, முகமதியர்களும் சரி, இந்துக்களும் சரி, எல்லா மதமும் எங்களுக்கு சம்மதம் தான். பாபர் மசூதி இடிச்ச நாள்ல இருந்து பாஜக மீது ஒரு அதீத கோபத்துல தான் இருக்கீங்க இப்ப. ஆமா, அதுல இருந்து கோபம் தான். நாங்க வாஜ்பாய் கூட கூட்டணி சேரும்போது கூட அந்த கண்டிஷன் வரல தான், கோயிலை கட்டுவோம் கத்திரிக்காய் கட்டுவோம்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் வரல, அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு தானே நாங்க கூட்டணி போனோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது வானதி சீனிவாசன் ஒரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, ஒரு மேடம், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க, பாபர் மசூதி இருந்த இடத்த நாங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இந்து கோயில் இருந்துச்சு, இந்து கோயிலை இடிச்சு தான் அவங்க பாபர் மசூதி கட்டினாங்க, ஆகையினால அங்க இடிச்சது தப்பு இல்லை அப்படின்னு அந்த அக்கா பேசுறாங்க. இது எந்த வழியில நியாயம்னு தெரியல. இது என்ன, இந்த நாடு இந்திய திருநாடு என்ன அடிப்படையில செயல்படுதுன்னு தெரியுமா? மதச்சார்பின்மை உள்ள நாடு. எந்த மதத்துக்கும் அடிமை கிடையாது, எல்லா மதமும் ஒரு மதமே, எல்லாம் சம்மதமே அப்படின்னு சொல்றதுதான். அப்படிப்பட்ட தேசத்துல ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்கலாம், அதுக்காக நம்ம இடிச்சது இல்லைன்னு போயிடுமா? சொல்லுங்க, இடிச்சது இல்லைன்னு போகுமாக்குன்னு? இடிச்சது தானே. இன்னைக்கு நீதிமன்றத்துல நீங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால நீதிமன்றம் உங்களுக்கு அதிகாரத்துக்காக என்னங்கிறது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க கட்டிக்கலான்னு சொன்னாங்க, இப்ப கோயிலை கட்டிட்டாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, பண்ணட்டும். ராமர் பிறந்தது அங்கதானே இவங்கெல்லாம் பார்த்தாங்க, எந்த புராணத்துல சொல்லி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ராமர் இங்க இலங்கைக்கு போகும்போது குரங்குகள்லாம் சேர்ந்துதான் ராமர் பாலம் கட்டிச்சு கடலுக்குள்ள அப்படின்னு சொல்லி கதை ரீல் விட்டானுங்க.
நம்ம வந்து 750 கிலோமீட்டர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து இந்த பால வேலைகள் முடிஞ்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு எரிபொருள் மிச்சமாயிருக்கும், எவ்வளவு இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது உலகறிஞ்ச விஷயம். அதை கடைசியில் தோண்ட விடாமல் கிட்டத்தட்ட 2400 கோடி ஏதோ டெண்டர் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி செலவு பண்ண பின்னாடி உச்ச நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதி இந்த சுப்பிரமணிய சாமி, ஜெயலலிதா போன்றவர்களெல்லாம் வழக்கு தொடுத்து அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஒரு மனிதர்களோட எப்படி நம்ம அந்த கோயிலுக்கு போறது, இல்ல அந்த மனிதர்களோட நம்ம எப்படித்தான் மூஞ்சி கொடுத்து பேசுறது? படிவாசம் மிதிக்க மாட்டீங்கப்பா? என்னது போய் மிதிக்கணும்? வேற கோயிலுக்கு போறோம். வேற கோயில், எங்க மன்னர்கள் கட்டின கோயில்கள்லாம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். நிறைய உலகத்திலேயே வந்து அதிகமான கோயில் நகரம்னு சொல்லக்கூடியது இந்தியா தான். தமிழ்நாடு அதில் எக்ஸ்பெஷலி. தமிழ்நாட்டிலையும் அதுலேயும் எங்களுடைய மதுரையில் இல்லாத கோயிலா? 108 திவ்ய தேசங்கள்லே முதல் திவ்ய தேசம்னு சொல்லக்கூடியதே வந்து ஸ்ரீரங்கம் தான். இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கூட திவ்ய தரிசனம் பண்ணுவதற்காக இன்னைக்கு அங்கே போய் தான் காலையில் போய் தரிசனம் பண்ணார். அதை தரிசனம் பண்ணிட்டு இப்போ ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காரு. புனித நீராட போகிறாராம். செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம். புனித நீராடு பாவத்தை தொலைக்கிறாரு போல இருக்குது. ஒரு பண்ண பாவம் எல்லாம் தொலைக்கிறது. அதெல்லாம் அந்த தண்ணியில் முங்கினாலாம் அந்த பாவம் தீராது. இந்த 10 ஆண்டு காலத்தில் எத்தனை பேரை வரிசையில் நிற்க வச்சு, ரூபாய் நோட்டுகள் செல்லாதின காலத்தில் கியூவில் நிற்க வச்சு எவ்வளோ பேர் செத்தாங்க. அவங்க ஆத்மாலாம் சும்மா இருக்குமா? சாந்தி அடையுமா? இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தினால சொல்லி அடங்காது கண்ணு. திரு தடாரஹிம் அவர்கள் ஐயா சொன்னாங்க, பாபர் மசூதி அந்த இடிச்சுப்பட்டு கெட்டப்பட்டதுனால எங்க கோயிலுக்கு போகல அப்படின்னு எங்களுடைய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது யாருமே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஏன் போகல ராமர் கோயில் திறப்பு விழாக்கு அப்படின்றாரு. உங்க மேல இஸ்லாமியர்கள் மீது ஒரு திடீர் பாசம் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அண்ணன் வந்து எப்பவுமே வந்து எது பேசணும் நான் எதிர்த்து பேசுவேன், நான் எது பேசணும் அவர் எதிர்த்து பேசுவாங்க. இன்னைக்கு வந்து சேம் சைடு கோல்ன்ற மாதிரி அண்ணன் என்ன அதை அண்ணன் பேசுனது நானும் வழிமொழிகிறேன். நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் பேசுனது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அண்ணன்கிட்ட கேள்வி தான் கேட்கணும். அந்த கேள்வி அது என்ன கேள்வின்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் நீ சொல்கிறாரு, இந்த சொல் வந்து சரியானது. பாபர் மசூதி ஆக போகலன்றாரு. நான் கேட்குறேன், பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது அப்போ இருந்த திமுக தலைவர் இவர் கலைஞர் கருணாநிதிக்கு தெரியாதான் பாபர் மசூதி இடிச்சது இவங்க தான்? இடித்த பிறகு கூட்டணி வச்சாங்க. அப்போ வந்து இது வந்து தவறு, இது ஒரு அயோக்கியத்தனம், முள்ள மாறித்தனம், முடிச்சு வைக்கத்தனம், அது போன்ற ஒரு கட்சியில நாம போய் கூட்டணி வைக்கிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுடைய தாத்தாவுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் அதை விளக்கம் இல்ல அண்ணன் விளக்கம். 2வது, ரைட் பர்சன் ராங் பார்ட்டி அப்படின்ற ஒரு தத்துவத்தை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவங்க வந்து உதித்தாங்க. அதே ரைட் பர்சன் ராங் பார்ட்டி 1982 நெல்லி கலவரம்னு சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டால் வரும். அதில் வந்து அவர் பேசின வன்மமான பேச்சினுடைய எதிரொலி 15,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அசாமில். அப்போது அந்த பேச்சு தான் அந்த கலவரத்துக்கு காரணம்னு சொல்லி இன்னைக்கு கூட வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்கு. அப்போ இந்த விவரங்கள்லாம் இருந்த பிறகு தான் திமுகவுடைய தலைவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி அன்னைக்கு வந்து புகாரம் செய்கிறார். அதேமாரி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு தான் பாஜக கூட திமுக கூட்டணி வச்சது. திமுக கூட்டணி வைக்கும்போது தான் குஜராத்தில் மிகப்பெரிய படுகொலை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக படுகொலை நடந்தது. அப்போல்லாம் வந்து திமுகவுக்கு தெரியாதான்? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது உண்மையில வரவேற்கும், மனசார வரவேற்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இல்ல இன்னைக்கு அவங்க சொல்ல அப்போல்லாம் அமைதி காத்த திமுக இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதே மாதிரி வந்து பாபர் மசூதி தீர்ப்பு வந்த பிறகு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, பாபர் மசூதி தீர்ப்பு, அயோத்தியா தீர்ப்பு வந்திருக்கு, 2 தரப்பும் மனமூந்து ஏற்றுக்குங்க. அப்போ 2 தரப்பும் மனமூந்து ஏற்றுக்குன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ அண்ணனே சொல்கிறாரு. ஏன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்ட கோயில்ன்றார். அப்போ பள்ளிவாசலை இடித்து கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொன்னால், அப்போ பள்ளிவாசல் இருந்த இடத்தை கோயிலுக்காக நீதிமன்றம் தீர்ப்பாக கொடுத்தது அப்படின்போது அப்போ என்ன சொல்லணும்? இந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லணும்.
சரியா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு விமர்சனம் பண்ண முடியாதுன்றதுனால அதனால நம்ம வந்து நீங்க ஏத்துக்கோங்க. இல்ல அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும் சொன்னா, இந்த தீர்ப்பு வந்து நிச்சயமா வைகோ சொன்னாரு. வைகோ அந்த நேரத்தில் சொன்னாரு, சீமான் சொன்னாப்புல நிறைய தலைவர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரியாவது சொல்லியிருக்கலாம். என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தீர்ப்பின் மூலயமாக உச்சநீதிமன்றத்துக்கே எதிராக ஒரு தீர்ப்பா மாத்த நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எதிரா தன் தலையில தானே மண் அள்ளி கொட்டிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்வையில தான் பார்க்கணும் இந்த தீர்ப்பு. ஏன்னு சொன்னா, அங்க பள்ளிவாசல் இருந்தது, அதை இடிக்கிறேன்னு சொன்னாங்க, இடிச்சாங்க. அதை இடிச்சவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எல்லா ஆதாரமும் இருந்து கூட அந்த இடத்த வந்து ராமர் கோயில் சமஸ்தானம் கொடுத்திருக்கும்போது அநியாயத்தினுடைய உச்சம் அது. அப்படி இருக்கும்போது இவர் சொன்ன அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, 2 தரப்பும் மனமும் ஏத்துங்கன்னாரு. இவர் சொன்னதுதான் காங்கிரஸும் சொல்லிச்சு. காங்கிரஸ் சொன்னதுதான் காதர் மொய்தீனும் சொன்னார். முஸ்லீம் லீக் தலைவர் இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் சொன்னார். இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு, பள்ளிவாசல் இருந்தது அதை இடிச்சிட்டு கோயில் கட்டுறாங்கன்ற பேச்சை ஏன் பேசுறாரு? அதுதான் எனக்கு இல்ல ஐயா, அதாவது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது நல்லாவே தெரியும். இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதுக்கு பாஜக கூட கூட்டணி போனீங்க? உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லும் போது ஏன் மௌனம் காத்தீங்கன்னு கேக்குறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? மௌனம் காக்கல. ஒரு எப்பயுமே வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை வந்து அது ஃபைனல் 7 பேர் கொண்ட பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்கும். அதான் உச்சபட்ச அதிகாரம் உச்சபட்ச அதிகாரம்னு சொன்னா அநியாய தீர்ப்பு கொடுத்து அதை ஆதரிக்கணுமா? அதை ஆதரிக்க முடியாது. நம்ம விமர்சனம் பண்ணலாம். இல்ல நம்ம விமர்சனம் பண்ண 7 பேர்ல ஒரு ஆளாவது எதிர்ப்பா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஏதாவது பேசலாம். 7 பேரும் சேர்ந்து 7 பேரும் ஒரு அயோக்கிய நல்லவன் சொன்னா நம்ம ஏத்துக்கணுமா? வேற வழி இல்ல. ஏன்னா அதுதான் உச்ச நீதிமன்றம். அப்ப அதை விமர்சனம் பண்ண எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? நீதிமன்ற தீர்ப்பத்தான் நாங்க ஏத்துக்கிட்டோமே தவிர அந்த இடத்துல கோயில் கட்டினதை நாங்க ஏத்துக்கிடல. அதே இது வாஜ்பாய் அரசுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கும்போது அங்க கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லி நாங்க வாங்கிட்டோம். தீர்ப்பு அப்ப வரல. தீர்ப்பு அதுக்கு பின்னாடிதான் இடிச்சது தெரியும்ல உங்களுக்கு, மனசாட்சி. அதனாலதான் இடிச்சது தவறு. அதனால நீங்க எந்த விதமான ராமர் கோயில் கட்டுவது சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி 3 கோடி இதுல வந்து சும்மா இது வந்து டயலாகுங்க. அப்படி எல்லாம் எதுவும் வாங்கல. அதெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கி இருந்தாங்கன்னா குஜராத்ல அவ்வளவு பெரிய கலவரம் நடந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு பில்கிஸ் பானுக்காக நீலக்கண்ணீர் அளிக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து கொடுத்திருந்த திமுக கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு அந்த கலவரம் நின்று இருக்கு இல்லையா? பாருங்க, நாங்க வந்து நாட்டினுடைய ஒரு இறையாண்மை வந்து நாசமா போயிடக்கூடாதுங்கிற காரணத்தினால பாஜக ஆதரிச்சீங்க. அதான் உண்மை. அதுதாங்க சத்திய பிரமாணமா தான். கொல்லப்பட்ட போது திமுக தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாரு தடாரகி. தமிழ்நாட்டுல என்ன பண்ணா அது அடுத்த மாநிலத்துல நடக்குதுன்னு எங்க முதலமைச்சர் சொன்னாரு. நீங்க கூட்டணியில ஏன் இருந்தீங்க? நீங்க வாபஸ் கூட்டணியில நாங்க ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமே வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் நாசமா போயிடக்கூடாது, 40,000 கோடி திரும்பவும் செலவு பண்ணக்கூடாது, தேர்தல் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். இந்தியாவோட பொருளாதாரம் நாசமா போயிடக்கூடாது இருந்தீங்களா இல்ல திமுகவோட பொருளாதாரம் குறைஞ்சிடும்? திமுக இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா வீர் வைச்சார மாட்டேன். என்ன நினைச்சிட்டு வந்தோம்னா ஒரு கேமரா முன்னாடி வந்து இன்னைக்கு நெறியாளரே அப்புறம் நீ என்ன பண்ண? கேட்கிற கேள்வியை தான் கேட்கலாம். கேட்கக்கூடாத கேள்வி மக்கள் கேட்கறாங்க. இப்போ உங்களை நான் உட்கார்ந்து இருக்கேன், கேமரா பண்ணி இவ்வளவு பேர் இருக்கும்போது நேரடியா த்ரெட்டன் பண்றாரு, வீட்டுக்கு போக மாட்டேன்னா அப்போ எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் அந்த பெண்ணை வந்து மிரட்டாங்கன்னு சொன்னா மட்டும் ஏன் கோச்சிக்கிறாங்க? இங்கே திமுக நாங்க மிரட்டுறோம் உருட்டுறோம்னா நீங்க வந்து பேசுறது வாயிலேயே எங்களை வந்து எவ்வளவு புண்படும்படியா எங்களை பேசுறீங்க. அப்படி பேசும்போது நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தானே இருக்கோம். புரிஞ்சுங்க. அதாவது பாருங்க, உதயநிதி வந்து இப்ப சொன்ன வார்த்தையை வந்து ஆதரிச்சுமா இல்லையா? நம்ம எதிர்க்குமா? நீங்க ஏங்க நீங்க வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பாஜக கூட்டணி வச்சீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு குஜராத் கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க ஏன் கூட்டணியில இருந்தீங்க? வாபஸ் வாங்க வேண்டியதானேன்னு சொன்னா நாட்டு நலன் காட்டுறதே வாபஸ் வாங்கலையா? என்னப்பா திமுக நாட்டு கேட்டா உருட்டி மிரட்டி கொண்டு போயிடலான்ற அளவுக்கு இருக்காங்களா? அப்படிதானே இருக்கு. இந்த மாதிரி ஏட்டிக்கு பூட்டியான கேள்விகள் எல்லாம் கேட்கறத முதல்ல தவிர்த்துருங்க. நாங்க வந்து வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுக்கும்போது வித் கண்டிஷன்ஸ் பேர்ல தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம். அந்த கண்டிஷன் தான் நிறைவேற்றிட்டாருங்க. நீங்க வச்ச கண்டிஷன் என்ன?
எங்களுக்கு வந்து இந்த முக்கியமான அமைச்சரவை கொடுத்தாரா இல்லையா? ஐயா மௌனமா இருக்காரு. நாங்க ஒண்ணும் அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கல. அரசு இங்க பாரு, முரசொலி மாறன் வந்து மத்திய அமைச்சரா இருந்தாரு. நாங்க கூட்டணியில இருக்கோம்னா அந்த அரசுக்கு எங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அப்ப எங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. அந்த பங்களிப்பு என்ன பங்களிப்புன்னா, எந்த அமைச்சரவையில் அதிகமான முறையில் ஊழல் பண்ண அளவுக்கு நிறைய வருமானம் உள்ள துறையா பார்த்து கேட்டு வாங்கினாங்க. அதை வாஜ்பாய் கொடுத்தாப்புல. இல்ல இப்ப எதுக்கு இஸ்லாமியர் மீது ஒரு திடீர் பாசம், ஒரு கரிசனத்தோட பேசுறாரு? நாங்க எப்பயுமே வந்து முகமதியர்கள் மீது நாங்க எப்பயுமே தீரா பற்று கொண்டவர்கள். எங்களுடைய பற்றை வந்து நீங்கள் பற்ற வைத்து பார்க்க வேண்டாம், புரியுதா? பற்ற வைத்து பார்க்க வேண்டாம். நாங்கள் தீராத அன்பு கொண்டவர்கள். எங்களுடைய அன்பு உண்மையிலேயே மனசாட்சி உள்ள ஒவ்வொரு முகமதியர்களுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய கொள்கை என்னங்கிறது கண்டிப்பா தெரியும். எந்த முகமதியர்களும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் எங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். எங்களோடு நம்பிக்கையோடு எங்களோடு தொடருவார்கள். இல்ல அப்பப்போ முதலமைச்சர் அவர்களும் இடையில சொல்றாரு, இந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக இத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு, புனரமைப்பாடி செய்யப்பட்டிருக்கு, நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படின்றத அப்பப்ப தெளிவுபடுத்துறாரு. எதற்காக செய்யறாரு முதலமைச்சர் அவர்கள்? இல்ல அதாவது என்னன்னா, அந்த பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு வடநாட்டு கட்சி தமிழகத்துல காலூன்ற காரணத்தினால என்னமோ அவங்க தான் வந்து இந்துக்களுக்கு வந்து அவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி, அவங்க தான் வந்து லைசன்ஸ் ஹோல்டர் மாதிரி, மற்றவங்க எல்லாம் அன்லைசன்ஸ் ஹோல்டர் மாதிரி அவங்க பேசித்தான் சொல்றேன். அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம பதில் சொல்லி சொல்லக்கூடிய கட்சி கூட நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க? இதுதான் கேள்வி கேட்கிறேன். பாருங்க, அது 82 முடிஞ்சு போனது. 82 என்னைக்கு 99 கூட்டணி அது முடிஞ்சு போன கதை. முடிஞ்சு போனதை திரும்ப ரீஓபன் பண்ணாதீங்க. அது ஏற்கனவே அதுக்காக நாங்க எங்க தலைவரே சொன்னாரு, நாங்க செய்த மிகப்பெரிய தவறு வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்ததுதான், அந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்ததுதான். அதுதான் சொல்லவே இல்லையே. அதெல்லாம் நீங்க கணக்குல அது வந்து எப்படின்னா, அவர் நல்ல மனுஷன், அவர் போன இடம் சரியில்லை, அதனால அந்த இடத்துல அவர் கெட்டு போயிட்டாரு. எப்படி நல்லவனா இருந்தா ஒரு அயோக்கியம் கூட அயோக்கிய கட்சியில போய் சேருவானா? அயோக்கியம் கட்சி சார், ஜனசங்கன்னு இருந்த காலத்துல இதே வாஜ்பாய் தெரியுமா, ஒரு கவிதை வாசிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அவரு. அப்படிப்பட்ட பயிற்சி நானெல்லாம் வந்து அவரை ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்லிமெண்ட்ல அந்த காலத்துல ஒரே ஆளு தான் ஜனசங்கில வந்து பேசுவாரு. பிரமாதமா இருக்கும் அவருடைய பேச்சு, கவிதை உரைநடைகள் அப்படியெல்லாம் அற்புதமா. வெள்ளக்காரங்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தாரு, அதுவும் கவிதை. வெள்ளக்காரங்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தது அவர் இல்லையா, அது வெள்ளக்காரங்கிட்ட கடிதம் எழுதி கொடுத்தது இந்த RSS தலைவர் இருக்காரு, அது வேற. வாஜ்பாய் எழுதி கொடுத்தாரு, என்கிட்ட ஆதாரம் எடுத்து காட்டுமா? இருந்தா நீங்க எடுங்க, காட்டுங்க, என்ன ஆதாரம். பதில் ஒண்ணு தயார் பண்ணி நாங்க நாளைக்கு சொல்றோம் அப்படின்றீங்க திமுக இருந்து. நாங்க ஒண்ணும் பதில் ஒண்ணும் சொல்ல. வாஜ்பாய் நல்லவர்ன்ற மாதிரி திமுக வந்து இத அவங்க கூட்டணி வச்சாங்களாம், அதனால வாஜ்பாய் நல்லவராம். வாஜ்பாய் கிட்ட இவங்க வந்து கூட்டணி வந்து இந்த நாட்டு நல்லா இல்ல, இவங்க கேட்ட துறைய வாஜ்பாய் ஒதுக்கி கொடுத்தாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த நேரத்துல கேளுங்க, அந்த நேரத்துல வந்து வாஜ்பாய் வந்து பாபர் மசூதி இடிச்ச இடத்துல பள்ளிவாசல் கடையெல்லாம் வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது மெஜாரிட்டி இல்லைன்றது தெரியும், நம்ம கவுந்துருவோன்றது தெரியும். அதனால அவர் வந்து என்ன பண்ண செய்யல. இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி, நாங்க வந்து மினிமம் ப்ராசஸ் அடிப்படையில் தான் நான் அவர்கிட்ட உடன்பாடு வச்சோம், பள்ளிவாசல் கட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த காது குத்துற வேலையை திமுக தொடர்ந்து செய்யுது. அதான் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் சொல்றது வரவேற்கக்கூடிய விஷயம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. உதயநிதியுடைய தந்தையும் சரி, உதயநிதியுடைய தாத்தாவும் சரி, அந்த பாபர் மசூதி விஷயத்தில் நடந்து கொண்ட விஷயங்களை நம்ம பேசாம இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது காங்கிரஸ் இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து இந்த பாபர் மசூதி திறப்பு விழாக்கு நாங்க போக மாட்டேன்றான். உடனே ராஜா பதிவு போறாப்புல, என்னன்னு சொன்னா இவங்க இந்துக்களை எதிரின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, காங்கிரஸ் வந்து ஏன் பாபர் மசூதி திறப்பு விழாக்கு போக மாட்டேன்றாப்புல, அதாவது அந்த இடத்துல கோயிலுக்கு முஸ்லீம் பள்ளிவாசல் இருந்து பள்ளிவாசல் இடிச்சு கோயில் கட்டினாங்க, அதனால நாங்க போக மாட்டேன்னு அவர் சொல்லல. காங்கிரஸ் என்ன காரணம், கோயில் வந்து முழுமை பெறல. எப்படி 4 சங்கராச்சாரிய சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்க. கோயில் வந்து முழுமை பெறாமல் ஆகம விதிப்படி ராமர் சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணுவது, அது வந்து சனாதனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் காங்கிரஸும் சொல்லியிருக்கு. கோயில் கட்டி முழுமை பெறல, அவசரமா அரசியலுக்காக இவங்க தராங்க, அதனால தான் நாங்க போலன்னு. ஆனா ராஜா என்ன பண்றாப்புல, இவங்க இந்துக்களுக்கு ஆதரவு, எதை முஸ்லிம்களுக்கு ஆதரவா காங்கிரஸ் தீர்மானம் போட்ட மாதிரி சொல்றாங்க.
ஆனால் காங்கிரஸ் அப்படி சொல்லலை. அந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்தது, பள்ளிவாசலை இடிச்சாங்க, அது பிறகு கோயில் கட்டணும். அதுக்காக நாங்கள் போகலன்னு சொன்னால் நிச்சயம் நம்ம காங்கிரஸை வரவேற்கலாம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் அந்த அடிப்படையில் சொல்லல. ஏன்னா சங்கின்னா சங்கியில ஒரு பாதி முக்காவாசி மங்கி ஆகணும் காங்கிரஸ். ஆகம விதிகளை தான் பின்பற்றலன்னு சொல்றாங்க ஒழிய அந்த இஸ்லாமியர்கள் சப்போர்ட்டா பேசல அப்படின்னு. சங்கராச்சாரியர்கள் என்ன கருத்துக்களை வைக்கிறாங்களோ அதை தான் அவங்களும் வைக்கிறாங்க, வேற ஒரு மாற்று கருத்தெல்லாம் வைக்கல. அது அரசியலுக்காக காங்கிரஸ் செய்யறதும் ஒரு அரசியலுக்காக வைப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. பாஜக அவசரமா திறப்பு விழா நடத்துறதும் ஒரு அரசியலுக்காக. இங்க திமுக உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும் ஒரு அரசியலுக்காக. அது எதிராக எடப்பாடி எனக்கு கால் வலி இருக்கு அதனால நான் போகல. ஒண்ணு பாருங்க, இல்ல அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவரோட சொல்லியிருக்க உடல்நிலை சரியில்லாதனால நான் போகல அப்படின்னு ஒரு கருத்து. அதாங்க, நீங்க செய்தியாளர் சும்மா இருக்கீங்க, நோண்டிட்டே இருக்கீங்க, போய் கேக்குறீங்க இதே மாதிரி பாபர் மசூதி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு உங்களை அழைப்பு வந்திருக்கான்னு கேக்குறீங்க. அவர் இல்லைன்னு சொன்னோம், வந்தா நீங்க போவீங்களான்னு கேட்டீங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு போவேன்னு சொன்னா உடனே திமுக கார பாருங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அப்படின்னு காட்டிடுவாங்க. போறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், போகலன்னு சொன்னா பாருங்க இந்துக்களுக்கு எதிரின்ற மாதிரி பிஜேபி ஏற்கனவே ரெடியா இருக்கான், அவன் புத்திர குத்திடுவான். போகலன்னு சொன்னா பாருங்க, போகலன்னு சொன்னா இந்து மக்களுக்கு எதிரின்னுவோம், போனேன்னு சொன்னா முஸ்லீம் மக்களுக்கு எதிராக காட்டிடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, யோசனை பண்ணாப்புல எனக்கு கால் வலின்ட்டாப்புல. இப்ப இதுல இந்த திமுக எப்படின்னு சொன்னா, இதை எப்படி உதாரணம் சொன்னா, ஒருத்தன் வந்தானா ரோட்ல நின்று இருந்தானா, மேல பார்த்தானா, பார்த்துட்டு அப்படியே நினைச்சேன். இன்னொருத்தன் வந்தானா, என்ன மேல பாக்குறேன் கீழே பாக்குறேன் மேல பாக்குறேன்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ அது இருக்குது நிலா, மேல இருக்குது நிலா, இப்போ பகல் தானே அப்படின்னு இருக்கான். இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இவன் மறுபடியும் பார்த்துருக்கான், கீழே பார்த்துருக்கான், எவ்வளோ பார்த்துருக்கான், சொல்லிட்டான் நான் இந்த ஊருக்கு புதுசுன்னு போயிட்டானா, இந்த ஊருக்கு புதுசுன்னு சொல்லிட்டு போயிட்டானா. ஆக அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசியல் தான் எல்லாமே பேசப்படுது, அரசியலுக்காக பேசுறாங்களே தவிர அந்த உண்மையான அந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த ஆதங்கத்துல அந்த அழுகுறல கலந்துக்கிற அரசியல் தலைவர் யாருமே இல்லை. இல்ல ஐயா பேசும்போது சொன்னாங்க, இஸ்லாமியருடைய எல்லா துக்கத்திலையும் பங்கேற்றவங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கறது திமுக தான் அடிச்சு சொல்றாரு. அவர் தான் அது துக்கத்துல பங்கு கொண்டாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது துக்கத்துல பங்கு கொண்டுக்கிட்டாங்க. பாபர் மசூதி இடத்த ராமர் கோயில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வரும்போது துக்கமா இருக்கும், அதுலயும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அது துக்கத்துல தான் கலந்துக்குவாங்க. வேற அரசியல் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு உணர்வுபூர்வமா திமுக எந்த விதத்திலையும் ஆதரவா இருந்தது இல்லையா? இருந்துதான் இருந்ததுன்னு சொல்ல போறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போறேன். நான் திமுக அண்ணா அறிவாலயத்தினுடைய அடிமையா இருக்கேன். இல்ல ஐயாவை நீங்க ஒரு சிலர் தாக்குற மாதிரியே இருக்கு என்ன சொல்றேன். நான் அண்ணன் ஐயாவை நான் எப்பவுமே அண்ணனை எப்பவுமே அப்படி நான் தாக்கல. ஏன் அது என் சமூக தலைவர்களை சொல்றேன். அங்க அடிமையா இருக்கக்கூடிய சில சமூக தலைவர்களை சொல்றேன். நான் அண்ணனை ஏன் சொல்றேன்னா, அண்ணனை எப்பவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் நான். ஆக எல்லாமே காங்கிரஸ் எப்படி ஒரு நாடகம் நடத்துது, பாஜக எப்படி ஒரு நாடகம் நடத்துது, ஏன்னா அதே மாதிரிதான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாடகம் நடத்தியிருக்காரு. சொன்னாரு வரவேற்கலாம், சொன்னாருன்றதுக்காக நம்ம சந்தோஷப்பட வேண்டியதில்லை, நாளைக்கே மாற்றிடுவானுங்க. ஏன்னா நேற்று சொன்னார், இன்னைக்கு போய் பிரதமர் மோடி கிட்ட கை கொடுத்து குலுக்கிட்டு இருக்காரு. சொன்ன அடுத்த நாள் போய் கை கொடுத்து குளிக்கிறாரு. நம்ம முதல்வர் நடந்து போற சும்மா அப்படி தடுக்கிறார், தாங்கி பிடிக்கிறது பிரதமரா இருக்காரு. அப்போ பிரதமருடைய அரவணைப்புல தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திட்டு இருக்காருன்னு சொல்றீங்க. அந்த வீடியோவை பார்த்தேன் நான். அவர் சிலிப்பா வர்றாரு, உடனே தாங்கி பிடிக்கிறாப்புல பிரதமர் முதல்வரை. அப்படின்னும் போது ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் சனாதன கூட்டத்தை கூட ஒப்பந்தம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சனாதன எதிர்ப்புன்னு சொன்னால் பிகேவை கூப்பிடக்கூடாது இல்லை, இப்போ பிரசாந்த் கிஷோரை கூப்பிடக்கூடாது இல்லையா? பிரசாந்த் கிஷோரை வச்சு தான் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க. சனாதனத்தினுடைய உச்சம் அவன். நான் சனாதனத்துக்கு எதிராக பேசினவங்களெல்லாம் தூக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டே இருக்கவன். அவனை வச்சு தான் நீங்கள் தேர்தல் வியூகமே வகுக்கிறீங்க. அப்போ சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்றவங்க பிகே பிரசாந்த் கிஷோர் ஐயா தேர்தலை பயன்படுத்துறீங்க. இப்படி பல முரண்பாடுகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உதயநிதி பேசுனது வரவேற்கக்கூடிய விஷயம்தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய தகுதிதமாக தான் நம்ம பேசணும். வேற ஐயா, அதாவது திரு தடாரையும் பேசும்போது சொன்னாங்க, திமுக காரன் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கே அதை மாத்தினாலும் அதுல மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கே போய் மோடி கூட போய் கூட்டணி சேர்த்தாலும் வைப்பாங்க, கை கொடுத்து குளிக்கிப்பாங்க, எங்களுக்கு அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது முகமதியர்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு இவர் ஒருத்தர் சொன்னா போதுமா? ஒட்டுமொத்த முகமதியர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் இருக்காங்க, நாங்க அவங்களோட தான் இருக்கோம். ஆகையினால இந்த விவாதத்தை விட்டுடுங்க. இரண்டாவது, மோடி கூட கைகோர்த்து போனாருன்னு சொன்னா, மோடியை ஒரு விழாவுக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய
ஒரு விளையாட்டு இதுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்காக பிரதமரை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு, விழாவை தொடங்கி வைக்கிறாரு. இந்த விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு போய் கூப்பிட்டுட்டு வந்தால் அவரை வந்து வாழ்த்துறதுலயோ அவர் கூட கை குலுக்குறதுலயோ தவறு இருக்கு. கடந்த காலத்து அதிமுக ஆட்சியில் அதுதான் நடந்துட்டு அதிமுக ஆட்சியில அது நடக்கலங்க. அதிமுக ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக ஆட்சியில பிரதமர் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து போகும்போது கை குலுக்கும் போது இதே விமர்சனம் பண்ணீங்க. திமுக வந்து கொத்தடிமையா இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, இங்க பாருங்க நாங்க அதை எப்பயுமே சிறுபான்மை ஆதரவு சொன்னீங்க, இன்னைக்கு எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. நாங்க எங்க சிறுபான்மைக்கு ஆதரவுன்னா இப்போ ஒரு தேசத்தினுடைய பிரதமர் வந்தா அவரு எப்படியோ யாருக்கு எதிரியா இருந்தாலும் அவரு பிரதமர் அவங்க செஞ்சாங்க வச்சாங்கன்னு தான். என்ன அவங்க செஞ்சது, அவங்க வந்து அடிமையா இருந்தாங்க, நாங்க கழுவி ஊத்துறோம். இங்க பாரு, இதே மேடையிலேயே நேத்தே ஸ்டாலின் என்ன பேசினாரு, எங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி, எங்களுக்கு தர வேண்டிய இந்த வெள்ள நிவாரண நிதி இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்டார்ல. இந்த தைரியம் யாருக்கு இருந்துச்சு? சும்மா ஏதோ வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஏதோ ஒன்று நீங்களும் சொல்லுவீங்க, என்னுடைய மருமகனும் சொல்லுவாரு, நீங்களும் அதுக்கு சிஞ்சா போடுவீங்க. ஏயா சும்மா இருங்கயா நீங்களும். வந்து நம்ம வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவா பேசிடணும், எப்படியாவது ஒரு முட்டு கொடுத்து நிப்பாட்டிடணும், என்ன விமர்சனம் வந்தாலும் நம்ம அதுக்கு பதில் போட்டுறணும். இங்க பாரு, நான் திமுக காரன் தான், இல்லைன்னு சொல்லல. என்றைக்கு நான் என்னுடைய கட்சியை கொண்டு திமுகல இணைச்சனோ அன்னையில இருந்து தீவிரவாத திமுக காரனா மாறிட்டேன். ஆகையினால நீங்க நான் முட்டு கொடுக்குறேங்க, நான் முட்டு கொடுத்துதான் கட்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பல 1 கோடி தொண்டர்களுக்கு மேல இருக்க கட்சி அது, சரியா? ஆகையினால நானும் அதுல ஒரு சின்ன ஒரு என்னவோ சொல்லுவான், ஒரு மைக்ரோ இது வச்சு பார்த்தா கூட நான் இருக்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு தான் நான் இருக்கேன். அதனால நான் முட்டு கொடுக்கறதுனால திமுக ஒண்ணு நிக்க போறது இல்லை, புரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்றோம், நடப்ப சொல்றோம். அதான் கேக்குறாங்க, உண்மையா சொல்லுங்க, இஸ்லாமியருக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. என்ன செஞ்சிருக்கோம்னு நாங்க பட்டியல் போட முடியாது, அந்த பட்டியல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நாங்க இருந்தா தான் நாங்க ஒன்னும் பட்டியல் போட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாரு, அதாவது பள்ளிவாசல் இடிச்சு கோயில் கட்டினாங்கன்றா வர இருக்கக்கூடியது. அடுத்த நிமிஷமே வந்து ராமர் கோயில் பயணம் பண்றதுக்கு இலவசமா நாங்க பக்தர்களை அனுப்புறதுக்கு இலவச பயணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணணும் முதல்வர் சொல்றாரு. இது எப்படிங்க இது பித்தலாட்டம்? இல்ல இத பித்தலாட்டம்னா, இங்க இருந்து மெக்கா போறதுக்கு, இங்க இருந்து ஜெருசலம் போறதுக்கெல்லாம் அரசு கஜானால இருந்தானே பணம் போகுது. அவங்களுக்கு மாத்திரம் போகும்போது அப்ப பெருவாரியான இந்துக்கள் ஒரு கோயிலுக்கு போகணுங்கும் போது அதை எப்படி நம்ம இது மறுக்க முடியும்? எப்படி மறுக்க முடியும்? இவருடைய தவறான இது ஏன்னு சொன்னா, மத்திய அரசு கடந்த காலங்களில் மத்திய அரசு வந்து ஹஜ் பயணிகளுக்கு மானியம் வழங்கிட்டு இருந்தது. அதை பாஜக ஆட்சிக்கு வந்து அந்த மானியத்தை ரத்து பண்ணிட்டாங்க. நல்லா ஒண்ணு, மானியம் சொன்னா அரசு சார்பா போறாங்க பாத்தீங்க ஹஜ்ஜுக்கு, தனியார் சில பேர் அனுப்புவாங்க, 4 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு அனுப்பி கொண்டு வருவாங்க. அரசு சார்பா போயிட்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 1,80,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போனோம்னா குழுக்கள் முறையில என் பேர் வந்துச்சுன்னா என்னை சும்மா எல்லாம் கூப்பிட்டு போறது இல்லை. என்கிட்ட இருந்து 1,80,000 ரூபாய் இந்த வாட்டி வந்து 2 லட்சத்து சில்லறை வருது இந்த வருஷம், ஏதோ வாங்குறாங்க, அந்த தொகை வாங்குறாங்க, வாங்கிட்டு என்னை வந்து கூப்பிட்டு வராங்க. அதுல வந்து மானியம்னு சொல்லி அரசு கொடுக்குறது எவ்வளவு கொடுத்துட்டு இருந்ததுன்னா 13,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது. எவ்வளவு? 13,000 ரூபாய், வெறும் 13,000 ரூபாய். ஆமா, நான் எனக்கு 1,80,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நான் வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர ஆளு ஒரு 13,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்னால போட முடியாதா? இந்த மானியம் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்றது ஏன்னு சொன்னா, அந்தமாரி நிறைய பேர் இப்படிதான் அந்த ட்விட்டர்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, கோயில் சொத்துல வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரீங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறானுங்க. அந்த முட்டாளுக்கு சேர்த்து தான் சொல்றேன் நான். ஏன்னு சொன்னீங்கன்னா, முன்னாடி வந்து ஹஜ்ஜுக்கு வந்து கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க. அப்ப இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல 85, 86 சரியா தெரியல, அந்த காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஏர் இந்தியா வந்து அறிமுகப்படுத்துது, ஏர் இந்தியா விமானம். அப்போ வந்து விமானத்துல வந்து பயணிகள் போறதுக்கு பயந்துகிட்டே ரொம்ப அதிகமா போறது இல்லை ஏர் இந்தியா இதுல. இந்த ஹஜ்ஜி பயணிகள் போறாங்க இல்லையா, இந்த ஹஜ்ஜி பயணிகள் போறதுல எவ்வளவு தொகை வந்து விமானத்துக்கு அதிகமாகுதுன்னா, அப்போ 13,000 ரூபாய் இருந்தது. அதாவது கப்பல்ல போறதை விட விமானத்துக்கு போனா 13,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. அப்போ நீங்க வந்து கப்பல்ல போகாதீங்க, நீங்க விமானத்துக்கு போங்க. அந்த மீதி தொகை இருக்கு பாருங்க, 13,800 ரூபாய் அந்த நேரத்துல ஏதோ இருந்துதான். அந்த தொகை தான் மானியமா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஹஜ்ஜி பயணிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம். அதுவும் ஹஜ்ஜி பயணிகள்னா எப்படி, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 பேர் போறாங்க. ஆனா அரசு சார்பா போறது ஒரு 2,500 பேர் 3,000 பேர் தான் போறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 2,500 3,000 பேருக்கு மட்டும்தான் அந்த மானியம் கொடுக்கப்படுது. ஏதோ இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போற தமிழ்நாட்டுல போற 50,000 பேருக்கு ஹஜ் மானியம்னா அதெல்லாம் இல்லை.
அதுவும் அந்த 13,000 ரூபாய் 12,000 ரூபாய் 18,000 ரூபாய் இப்படி தான் வருது அந்த தொகைகள். அதையும் கூட மத்திய அரசு ஆட்சிக்கு வந்த உடனே ஹஜ் மானியத்தை ரத்து பண்ணிச்சு. ரத்து பண்ண அடுத்த நிமிஷமே முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். தினத்தந்தியில வந்து தலைங்கம் எழுதுனாங்க. அதாவது ஒரு மானியம் ரத்து செய்தால் அந்த சமூகம் வந்து கொந்தளிக்கும். ஆனா ஹஜ் மானியத்தை ரத்து செய்யும் போது வரவேற்று அந்த சமூகத்தை வரவேற்றது அந்த சமூகம். அதுக்கு காரணம் என்னன்னா, ஹஜ் மானியம் என்ற போர்வையில் அரசு முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து இப்போ ஒரு விதமான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துறாங்க. அது வரவேற்கிறோம். எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் வரவேற்றது ஹஜ் மானியத்தை. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க, அப்புறம் வந்து என்ன இன்னொன்னு எங்க போறோம், கோயிலுக்கு போறவங்க இல்ல கிறிஸ்டின் இதுக்கு சொன்ன ஜெருசலம் போறவங்களுக்கு. அதனால ஹஜ்ஜுக்கெல்லாம் எந்த மானியமும் வாங்கி மண்ணாங்கட்டியும் வாங்கிட்டு எவனும் போல, எல்லாருமே சொந்த காசுல தான் போறாங்க. இப்படி தவறான தகவல் அண்ணனை பதிவு வைக்கிறாங்க. ஆனா இவங்க சொன்னது எதுக்கு, நீங்க வந்து எத்தனையோ கோயில் இருக்கு, கைலாசாக கூட போயிட்டு வாங்கன்னு சொல்றது கூட அதுல நம்ம கருத்து வேறுபாடு இருக்காது. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க பள்ளிவாசல் இடிச்சு அந்த இடத்துல கோயிலை கட்டுறாங்க, அந்த கோயிலை பார்த்துட்டு வர்றதுக்காக நாங்க வந்து அரசு முறை பயணமா அனுப்பிச்சு வைப்போம் இலவசமா அப்படின்னு சொன்னா அதுதானே அயோக்கியத்தனை. ஏன் முரண்பாடுன்னு கேட்கிறேன் நான். இல்ல இது என்னதான் நாங்க இலவசமா அனுப்பிச்சு வைக்கன்னு சொல்லலையா? யார் சொன்னா இலவசமா அனுப்புவோம்? அது அறிக்கை அது அப்படிதானே வருது. சொல்லல, மானியம் தரப்படும், அவ்வளவுதான். மானியம் கூட எப்படி கொடுப்பீங்க? நீங்க அன்னைக்கு வந்து நீங்க சொல்றது வாஸ்தவம் தாத்தா. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை தான் இந்திரா காந்தி அம்மா 13,000 சொன்னாங்க, உண்மைதான். ஆனா இப்ப வந்து 26,000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க. ரத்து பண்ணிட்டாங்கல்ல, அது ரத்து பண்ணிட்டாங்க. கடைசியா கொடுத்து 26,000 ரூபாய் கொடுத்தாங்க. ரத்து பண்ணியாச்சுல. மத்திய அரசு ரத்து பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கொடுப்பீங்க நீங்க? அதெல்லாம் இல்ல, இப்ப மாநிலம் தமிழ்நாடு அரசு அது எப்படி கொடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசு அதெல்லாம் இப்ப கொடுக்குது. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப வந்து ஒரு கொடுக்குதுன்னு சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க. என்னதான் உங்களோட நிலைப்பாடு கொள்கைன்னு கேக்குறாங்க. இந்த பக்கத்து போடுறீங்க, இந்த பக்கத்து பால் போடுறீங்க, என்னதான் கொள்கைன்னு கேக்குறாங்க. பள்ளிவாசல் எடுத்து கோயில் கட்டினான்னு நீங்களே சொல்லிங்க புள்ள. அப்ப என்ன பண்ணுவீங்க? ராமர் கோயில் போயிட்டு வரதுக்கு நாங்க இலவச பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஐயா, இது அரசு வந்து நடுநிலையா தான் செயல்படும், ஒருநிலையா செயல்பட முடியாது. உதயநிதி அமைச்சர் தானே இருக்கு. அமைச்சர் தான் இல்லையா? அவர் சொன்னது உண்மைதான், வாஸ்தவம் தான், கரெக்ட் தான். அதே சமயத்துல பெருவாரியான மக்கள் விரும்பும் போது அதை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணுமே தவிர அதற்கு நாங்க எதிர்ப்பாக நடக்க முடியாது. முடிச்சுக்கோங்க. இல்ல அரசுன்னு சொல்லிட்டீங்க, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அரசு சொல்லிட்டீங்க, அரசு சார்பா தான் எல்லாமே செய்யப்படுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அரசு சார்பா மரியாதை நிமித்தமா அழைத்தவர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் இல்லையா? கொள்கை ரீதியா போகாம இருந்தாலும். நாங்க சொல்றது பெருவாரியான மக்கள் போறதுக்கு தான் நாங்க சொன்னமே தவிர நாங்க வந்து போறதை பத்தி நாங்க சொல்லல. எங்க தலைவரும் போக மாட்டாரு, உதயநிதியும் போக மாட்டாரு, நானும் போக மாட்டேன். முடிவு பண்ணிக்கோங்க. எங்களுடைய கட்சியில இருந்து யாரும் போக மாட்டோம். இதுதான் உண்மை. விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.